63 படத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் படம். எத்தனை வருஷம் ஆச்சு படத்துக்கு போய்? ஒரு வருஷம். தலை படத்துக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டேன். அது கணக்கே இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு 10 வருஷம் இருக்குமா? ஜிபியூ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ படம் பார்த்துட்டேன், என்ன சொல்கிறதுன்னு தெரில. தலை ஃபேன்ஸ் உங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பப்ளிக் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 63 படத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ 63 படத்தில் ஒஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தார். 63 படத்தையும் சேர்த்து ஒரே படமாக கொடுத்துருக்காரு அவர். ஸோ அதைத்தான் அவர் மாற்றி சொல்லிட்டாரு. ஒரே ஒரு கேரக்டர் ஒரு படத்துலேருந்து எடுத்து கூட்டிகிட்டு வந்தாலே தலை ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. இவர் ட்ரிபிள்-ஏல எங்கள் தலைவருக்கு நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த விஷயத்த ஆதிக்கு வந்து தலை ஃபேன்ஸு கொடுத்துட்டார். ஸோ நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அது வந்து எங்களுக்கு கரெக்டாக நடக்கலை. பட் ஆனால் தலை ஃபேன்ஸுக்கு அது வேற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நியூ ஜானரானா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காரு மிஸ்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர். இதே மாதிரி எல்லா ஆக்டருக்கும் ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஹம்பிளான ஒரு ரிக்வஸ்ட்டு. நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தோட ஃபேன்ஸுக்கும் ஒரு படம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தோட ஃபேன்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்கும்னு தெரில, பட்டு நடக்கும். ஜிபியூ அதாவது குட் பேட் அக்லி அப்படிங்கிற டைட்டில் வச்சதே தலை தான். ஸோ எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில, பட் அதுக்கு பதிலாக என்னை பொறுத்தளவு THALA அப்படின்னு வச்சுருந்தா பெட்டர், பக்காவாக இருந்திருக்கும். எத்தனை பேர்த்துக்கு THALA அப்படின்னு வச்சிருக்கலாம்னு தோணுதோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். டடா, பாய்.